எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். இதில் கத்திரிக்காய் கொத்து கொத்தாக கூட நீங்கள் அறுத்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாதியாக கூட அறுத்து போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கணும், கொஞ்சம் நேரம் வதங்கணும். அதுக்கப்புறம் இந்த பொருள்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். 2 ஸ்பூனு கொத்தமல்லி விதை, 4 காஞ்ச மிளகா, மிளகு, ஜீரகம், தேங்காய், இதெல்லாம் திரும்ப வறுக்கணும். கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. தட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு மேலே இந்த பக்கம் வறுக்கிறத நம்ம திரும்ப வறுத்துக்கலாம். இதே எண்ணெயிலே வறுத்துக்கலாம். மல்லி 2 ஸ்பூனு, 4 வரமிளகா, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மிளகு, சீரகம், ஒரு மாதிரி வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்கலாம். இதெல்லாம் வறுத்து மிக்சியில் அரைச்சிக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 4-5 ஸ்பூன். உங்களுக்கு குழம்புக்கு தேவையான தேங்காய் போட்டுக்கலாம். நான் இந்த கத்திரிக்காய்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேன். நீங்கள் 1/2 கிலோ 1/4 கிலோ சேர்ந்துன்னா கொஞ்சம் அதிகமாக கூட்டி போட்டுக்கோங்க. மல்லி, தேங்காய்லாம் திரும்பவும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் குழம்புக்கு. எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கிறோம். ஒரு பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கிறோம். வெங்காயம் வதங்கினோன்னே கொஞ்சம் தக்காளி, 2 தக்காளி போட்டுக்கலாம். புளி வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் தக்காளி தான் போட்டுக்கிறேன். வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். குழைய வதக்கணும். தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போகட்டும். ஏன்னா வதக்கி தான் போட்டுருக்குறோம், இருந்தாலும் கொஞ்சம் இது கூட வதங்கட்டும். மிக்ஸி அரைப்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். திரும்பவும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இது நல்லா கொதி வந்தவொடனே கத்திரிக்காயை போடணும். குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காயை போட்டுக்கிறோம். நல்லா ஒரு கொதி வந்தவொடனே நிறுத்திடலாம். இதே அளவில் செய்யுங்க. இதை விட அதிகமாக வேணும்னா இதெல்லாம் சாமான்களெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எண்ணெய் கத்திரிக்காய் தயாராகிடுச்சு. இதை நிறுத்திக்கலாம். இதை சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.